அந்த Amazon and Flipkart ஆஃபர்ல உள்ள பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்ல போறோம். இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 15000 ரூபாய்க்குள்ள உள்ள ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்ல போறேன். சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் தேடுற பட்ஜெட் பாத்தீங்கன்னா 15000 ரூபாய்க்குள்ள உள்ள ஸ்மார்ட் ஃபோனா தான் இருக்கும். அதுல உள்ள ஒரு 15 ஸ்மார்ட் ஃபோன் பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன். இது எல்லாமே தரமான ஸ்மார்ட் ஃபோனா இருக்கும். கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்டா பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டோ பிராண்ட் தான். சோ மோட்டோ பிராண்ட்ல பாத்தீங்கன்னா மோட்டோ G96 5G ஒரு ஸ்மார்ட் போன் 15000 ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்ல வாங்குனா இந்த ஸ்மார்ட் போனை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா Samsung Galaxy F36 5G ஒரு ஸ்மார்ட் போன் 14000 ரூபாய் பட்ஜெட்ல தான் தராங்க. சோ சாம்சங்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். விவோல பாத்தீங்கன்னா T4X 5G ஒரு ஸ்மார்ட் போன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 12500 ரூபீஸ் தான் சொல்லிருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் போன் வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் பட்ஜெட்டுக்கு சூப்பராவே இருக்கும். வாங்கி ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண Realme P4 5G ஒரு ஸ்மார்ட் போன் இப்பதான் ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. 15000 ரூபாய் பட்ஜெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ Realmeல வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க இந்த P4 வாங்கி ட்ரை பண்ணலாம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் உள்ள ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். Oppo பிராண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் K13 5G ஒரு ஸ்மார்ட் போன். இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15500 ரூபாய் வருது. எக்ஸ்ட்ரா 500 ரூபீஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்மார்ட் போன் சூப்பராவே இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்மார்ட் போனா இருக்கும். ஏன்னா நிறைய வீடியோஸ்ல இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நான் சொல்லியிருக்கேன். வாங்குறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்ட்டு. நத்திங் பிராண்ட்ல CMF Phone 2 Pro ஒரு ஸ்மார்ட் போன். இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16000 ரூபாய் வருது. எக்ஸ்ட்ரா 1000 ரூபீஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் 16000 வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்மார்ட் போன்லயும் இந்த ஸ்மார்ட் போன் செம ஒர்த்தான ஸ்மார்ட் போனா இருக்கும். நத்திங்ல வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க CMF Phone 2 Pro கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் 7th ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா போகோ பிராண்ட்ல X7 5G ஒரு ஸ்மார்ட் போன் 15000 ரூபாய் பட்ஜெட் தான் கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் போன் கேமிங்க்குலாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ போகோல ரொம்ப கம்மி பட்ஜெட்ல AMOLED டிஸ்பிளேயோட வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். 8ஆ பாத்தீங்கன்னா ரெட்மி தான். சோ ரெட்மில பாத்தீங்கன்னா Note 14 SE 5G ஒரு ஸ்மார்ட் போன் 11500 ரூபாய் தான் சொல்லிருக்காங்க. சூப்பரான ஸ்மார்ட் போனா இருக்கும். வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் Infinixல பாத்தீங்கன்னா Note 50s 5G ஒரு ஸ்மார்ட் போன் 14000 ரூபாய் பட்ஜெட் வருது. Infinix பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா கம்மி பிரைஸ்ல உங்களுக்கு சூப்பரான ஸ்மார்ட் போன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நார்மலான பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். பட் யூஸ் பண்றவங்களுக்கு நிறைய தெரியும் இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குன்ட்டு. சோ Infinix யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் 10வது ஸ்மார்ட் போன் என்னன்னு பாத்தீங்கன்னா போகோ பிராண்ட்ல M7 Plus 5G ஒரு ஸ்மார்ட் போன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க. சூப்பரான ஸ்மார்ட் போனா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ போகோல ரொம்ப கம்மி பட்ஜெட்ல நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கினா இந்த ஸ்மார்ட் போனை ட்ரை பண்ணலாம். 15000 ரூபாய் பட்ஜெட்ல தான் வருது. போகோலே பாத்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா 15000 ரூபாய் பட்ஜெட்குள்ள வருது. சோ கேமிங்க்குலாம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த போகோ பிராண்டை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம்சங்ல தான் ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா Samsung Galaxy F16 5G ஒரு ஸ்மார்ட் போன் 10749 ரூபாய்க்கு கிடைக்குது. சோ இந்த பட்ஜெட்ல சாம்சங் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க சாம்சங் பிராண்ட் தான் வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் சூப்பராகவே இருக்கும். மோட்டோல பாத்தீங்கன்னா G85 5G ஒரு ஸ்மார்ட் போன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 15000 ரூபாய் பட்ஜெட் சொல்லிருக்காங்க. மோட்டோலாம் பாத்தீங்கன்னா தரமா கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப. சோ மோட்டோ யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குங்கிறது. நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 13வதா பாத்தீங்கன்னா போகோ M7 Pro ஒரு ஸ்மார்ட் போன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 11500 தான் சொல்லிருக்காங்க. நல்ல பட்ஜெட் கம்மியா தான் இருக்கு. சோ போகோல வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஸ்மார்ட் போனையும் வாங்கி ட்ரை பண்ணலாம். 14வது ஸ்மார்ட் போன் என்னன்னு பாத்தீங்கன்னா Infinix Note 50X 5G ஒரு ஸ்மார்ட் போன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10500 தான் சொல்லிருக்காங்க. ரொம்பவே கம்மியா தான் கொடுக்குறாங்க. சோ இதையும் நீங்க வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா Samsung பிராண்ட்ல Galaxy F17 ஒரு ஸ்மார்ட் போன் 14000 ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 15000 ரூபாய்க்குள்ள நீங்க ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஆஃபர்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சோ 15000 ரூபாய் பட்ஜெட்குள்ள நீங்க தரமான ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நிறைய பேர் பட்ஜெட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த எல்லா ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி பாருங்க. நான் வீடியோவும் நிறைய போட்டிருக்கேன். இதுல உள்ள ஒரு சில ஸ்மார்ட் போன்லாம் அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல தான் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.